ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கமெண்ட்ரி. நான் உங்கள் ராம். இந்த வாரம் சூப்பரான அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஹாலிவுட் கோலிவுட் அண்ட் அனிமேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்ல நல்ல அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. அது என்னென்னு டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹாலிவுட் சைட்லேருந்து போயிடலாம். மார்வல் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஆகத்தா ஆல் அலாங் சீரிஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. உண்மையிலேயே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் வந்துட்டுருக்கு. அந்த சீரிஸ் உண்மையிலேயே ஃபஸ்ட்டு 2 எபிசோட் சூப்பராக இருக்குது சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஸ்பைடர்மேன் சைடு பக்கம் போனோன்னா யாராவது அவன்கிட்ட சொல்லி கொஞ்சம் நிறுத்துங்களா அப்படின்னு தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுங்க திருந்த மாட்டானுங்க போல. ஸோ அது என்னென்னா மார்வல் அண்ட் சோனி திரும்பி ஒரு கான்ட்ராக்டில் வந்திருக்காங்க. ஸ்பைடர்மேன் மூவியில் மட்டும் வராமல் மற்ற எம்சியூ ப்ராஜெக்டில் அப்பியரன்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் சொல்லிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். பட் பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அப்படியே நம்ம மார்வல் மல்டிவர்ஸ் சாகா பக்கம் வந்தோம்னா, இப்போ மார்வல் மல்டிவர்ஸ் சாகா முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்மென் சாகான்னு ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் உள்வரின் வச்சு படம் கொடுக்காம மற்ற எக்ஸ்பென்ஸ் வச்சு படம் கொடுக்குறாங்க. மார்வலுக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. பேர் தெரியாத சூப்பர் ஹீரோஸே வந்து சூப்பராக ஐகானிக்காக மாற்றிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே டிசி சைடு வந்தோம்னா பென்குயின் சீரிஸ் ரிலீஸாக இருக்குது. பேட்மேனோட ஸ்பின் ஆஃபாக கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே சீரிஸ் நல்லா தான் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம கோலிவுட் சைடு வந்தோம்னா எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, தனுஷை டைரக்ட் பண்ணுற அவரோட 4th ஃபிலிம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துக்கான டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. படம் பேர் இட்லி கடை. ராயன் அளவுக்கு சொதப்பாமல் இருந்தால் சரி. அப்படியே நம்ம தளபதி 69 படத்துக்கு வந்திருந்தோம்னா அதில் பாபி டியோல், அதாவது அனிமல் படத்தில் வில்லனாக பார்த்துருப்பீங்க, அவரை வந்து கேஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் போயிட்டுருக்குங்க. அது இதை 100% உண்மையானு தெரில. பட் ஆனால் இருக்க சான்ஸ் இருக்குதுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் மற்ற கேஷ்லாம் பார்த்தீங்கன்னா சிம்ரன் மேமுக்கு கேஷ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மமிதா பைஜு, மோகன்லால் அப்படின்னு மொத்தம் நிறைய பேரை கேஷ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கே மியூசிக்கல் வந்து அனிருத் தான் கொடுக்குறதா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது தளபதியோட கடைசி படம். ஸோ படம் நல்லா இருக்கும்னு நம்புவோம். அப்படியே வேட்டின் சைடு வந்தோன்னா அந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்த வரைக்குமே நல்லா தான் இருக்குது. பட் என்ன அமிதாப் பச்சனுக்கு பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் தான் செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல். பட் ஓகே தான், நல்லா தாங்க இருக்குது டீசரு. ஸோ செக் பண்ணி பாருங்கள். தக் லைஃப் படத்தோட ஷூட்டிங் அஃபிஷியலாக முடிஞ்சு இந்த வருஷம், இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் சம்மர் நீங்கள் அந்த படத்தை பார்த்துடலாம். மற்ற ட்ரைலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனியோட ஹிட்லர் மூவியோட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிரபுதேவாவோட பேட்டர் ஆப் மூவியோட படம் அதுவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விமலோட சார்னு ஒரு மூவி வந்திருக்கு. அந்த படம் ட்ரைலரும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ யாராவது பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வாரத்தோட அப்டேட்லாம் முடியுது. நான் அனிமே மட்டும் இன்னும் போடல. நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து அது கரெக்டாக போட ட்ரை பண்ணுறேன். இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. ஸோ உங்களால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான வீடியோ வந்து பார்க்க ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும்